வாங்கம்மா, யாருக்காக அர்ச்சனை பண்ணணும்? சரிம்மா, எதுக்காக இந்த அர்ச்சனை? கண்டிப்பாமா, அர்ச்சனை செஞ்சிருவோமா? எனக்குங்கயா பேர் சந்தியா, ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன், நல்லபடியா அங்க போய் வேலை பார்க்கணும், அதுக்காக எனக்கு. சரிம்மா, எந்த கவலையும் வேண்டாம், வேஷ அர்ச்சனையை முடிச்சிடலாம். சரிங்கயா. கடவுளே, நல்ல ரிசல்ட் வரணும், எனக்கு கிடைக்காம இருந்திர கூடாது. நல்ல ஒரு காலேஜ்ல ஃப்ரீயா எனக்கு மெடிக்கல் படிக்கணும் பிள்ளையாப்பா, உன்னைய தான் நம்பி வந்திருக்கேன். கடவுளே, நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன், எந்த தடையும் தடங்களும் வந்துட கூடாது. எல்லாமே கரெக்டா நடந்து நல்லபடியா நாங்க போயிடணும். எங்க அப்பா என்கிட்ட சீக்கிரமா பேசணும், உன்னைய தான் நம்பி இருக்கேன் கடவுளே. ஓம் கணபதே நமக. பிள்ளையாருடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இது லட்சுமிக்கு அம்மாவா மாதிரி இருக்கு. பூமாரி, என்னம்மா இங்க உட்கார்ந்திருக்கா? அம்மா எங்க? அம்மா வரல பாட்டி, நான் சந்தியாக்கா கூட வந்தேன், கோயில்ல வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போலாம்னு வந்தோம். இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இவளை எப்ப பாப்போம் தான் தேடிட்டு இருந்தேன். எப்படியும் ஒரு வழியா கண்ணுல மாட்டிட்டா. அவட தாவணியோட பாத்துருக்கேனா பாட்டி? போவோமாமா? சரி பாட்டி. சரி மக்கா, வாரோன்னு. சரி அருண் வா. வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி அது பட்டு. எடி பூமாரி, வா போவோம். சந்தியா அங்க நின்னுட்டு இருக்கா பாத்துக்க, வா. என்ன ஒரே சிரிப்பா இருக்குது? நம்ம ஊர்ல தனலட்சுமி பாட்டி இருக்காவல்ல? ஆமா. அது பேரே ஏதோ சென்னையில இருக்கா அப்படினு சொன்னவ. பாத்து ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது. ஒரு நாள் வீட்டுக்கு பாலூட்ட போகும்போது பார்த்தேன். இன்னைக்கு இப்பதான் அவங்க பாட்டி கூட நடந்து போனானா, அத பார்த்த உடனே அந்த சிரிப்பா வந்துச்சு. அவன் வேற திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறான். யாரு? அருண் ஆண்டி. என்னடி நீ சிரிக்கிறத பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. சும்மா சைட் அடிச்சு அவ்வளவுதான். பரவாயில்லையே பூமாரி, பெரிய படிப்பாளிக்குள்ள இப்படி ஒரு பக்கம் இருக்குவா. நானும் பூமாரி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்க மாட்டான்னு நினைச்சேன். இது ஃபர்ஸ்ட் டைம் டி. அன்னைக்கு போகும்போது கூட யார் நம்ம இப்படி தப்பல மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அதுவும் பியார் வேற தெரிஞ்சுதா. அவ அன்னைக்கு நீ பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஜீர், நடத்து. பாட்டிங்க ஒண்ணு இல்ல, வா. நானே ரிசல்ட்டுக்கு பயந்துகிட்டு இருக்கேன். இவா ஒருத்தி பயப்படிய மாதிரியா இருக்குது. அருணவ பக்கத்துல கொண்டு விட்டா ரிசல்ட் வந்தாலும் பயப்பட மாட்டா போலயே. அப்படிலாம் ஒண்ணு இல்லடி. நடிக்காத, வா வா. இதுதான் ஒரு கதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது. எல்லாம் இறங்கிடுங்க. பூமாரி, எடி உள்ள ஆள் இல்லையே, இன்னைக்கு படிச்சிட்டு இருக்காள. அதான் பரிசை ரிசல்ட் வர போகல, இப்போ என்னத்துக்கு படிக்கா? எப்பவும் படிச்சு அந்த எண்ணத்துல இன்னமும் படிச்சிட்டு இருக்காளல. ஆளு சத்தமே தர மாட்டேக்கா. அப்பாவா படிச்சு பைத்தியமாயிட்டான்னு சொல்லுவாரா? எம்மா சாமி, நான் ஒண்ணுமே சொல்லலப்பா. அவ வந்த உடனே நீ பாட்டு கொடுப்பா. நான் எதுவுமே அவளை பத்தி சொல்லல, பாருமா. என்ன அஜய், பூமாரிக்கெல்லாம் பயப்படியா? பயப்படணும்ல டாக்டர் மேடம். என்னது? ஏமக்கா, மூணு பேரும் இங்க வெளிய நின்னு என்ன செய்றீங்க? தெரியுமா? என்ன பூமாரியை பார்க்க வந்தியா? ஆமா தெரியுமா, இன்னைக்கு அவளுக்கு ரிசல்ட்ல அத பாத்துட்டு போறான்னு வந்தோம். பார்த்தாச்சா? அதான் கூட்டிட்டு இருக்க, ஒருத்தையும் காணல. அப்படியே வீடு திறந்து நடக்குது. அந்த பிள்ளைங்க கோயிலுக்கு போணும்னு போச்சு பாத்துக்க. வீட்டுக்கு இன்னும் வந்திருக்காதுன்னு நினைக்கேன். லட்சுமி இருப்பாள? லட்சுமி, ஏமா பாத்தியா? ஒருத்தையும் வர மாட்டேங்கவ. அதான் வெளிய நின்னுட்டு இருக்கோம். இரு மக்களே, உள்ள போய் பார்த்துட்டு வரேன். லட்சுமி, இந்த முத்து மட்டும் படுத்தடக்கா. லட்சுமி எங்க போனா? லட்சுமி யாரு? ராணியத்தே. மக்கா, அம்மா எங்க? அம்மா அந்த முருங்கைக்காயெல்லாம் வந்து குடுக்க போயிருக்காவ. ஒவ்வொரு வீடா வித்துட்டு வர போயிருக்காவ. அப்படியா? நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் மத்துக்க. பூமாரிக்கு ஃப்ரெண்ட் மார் 3 பேர் வந்திருக்காங்க. என் தங்கச்சி மூவர்த்தையும் மார் 2 பைக்க. வெளிய தான் நிக்கணும், பூமாரியை கூப்பிட்டு நடக்கணும் மத்துக்க. அவ இன்னும் கோயிலுக்கு போயிட்டு வரலையே தா. எங்க வெளியே நிக்கன்னு? ஆமா மக்கா. எல்லாரும் உள்ள வாங்க. என்ன? இனி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுபி. எல்லாரும் வாங்க, இந்த கட்டில உட்காருங்க. சரினே. டேய் வாடா, நீயும் உட்காரு. சரினே. இல்ல அதி. போய் சட்டையை போட்டு வந்துறீங்க. சொல்லல. அது அண்ணி இருப்பவனு எதிர்பார்க்கவே இல்ல பத்தியா? ஆமால. எனக்கு வந்த உடனே ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க. வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாப்ளோ. அப்படிதான் போலல. என்ன மக்கா மாறி மாறி குசு குசுன்னு பேசிட்டு நடக்கறியே? இல்ல பெரியம்மா, இது எப்போ வந்தவ? யாரு? முத்துக்குமாரா? ஆமா, மெதுவா சொல்லுங்க பெரியம்மா. அவி கேட்ட போறவ. அவி வந்து ஒரு மாசத்துக்கு மேல இருக்குமே. பூமாரி உங்ககிட்ட சொல்லலையோ? இல்ல, அவட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது. நாங்களாவது ஒரே காலேஜ்ல படிக்க எப்பமாவது பாத்துக்கிடுவோம். அவள தான் பாக்கவே முடியாது. பெரிய படிப்பாளி, ஒரே படிச்சிட்டே இருப்பா. சரி, இன்னைக்கு
நானும் தான் டி. நானும் ஸ்கூலை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆமா, எப்படினா படிக்கும்போது எப்படா முடியும் இருக்குதுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிய மாதிரி இருக்கு. ஏல எப்பமாவது வாய்ப்பு கிடைச்சா கிளாஸ்ல உள்ள எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு எங்கயாவது நம்ம வெளிய போயிட்டு வருவோம்னே. நீ அதுக்கு ஒரு பிளான் போடலாம். நீ சொல்லிட்டால போட்டுருவோம். ஒண்ணே மட்டும் தான் இவ்வளவு நாள் பிடிக்க முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு ரிசல்ட் எப்படி சூப்பரா வந்தா. அதுக்கு அப்புறம் மேடம் ஜாலி தானே நீ. உனக்கு இனி காலேஜ் கிடைக்குது வர. வீட்ல சும்மா தானே இருப்ப. அதுக்குள்ள ஒரு நாள் நம்ம பண்ணிடலாம். சரில மீனாவை கூப்பிடணும். கூப்பிடலாம். இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கியல. ஆமா பேசுவேன் எப்பமாவது. படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் தான் ஆவே. அதுக்குள்ள இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கியேன்னு கேட்டா ஏதோ 10 வருஷம் ஆன மாதிரி. இல்லல சும்மா கேட்டேன். குமாரி அந்த மீனா தானே? ஆமா ஆமா அவதான். யார் சந்தியால? அவிய கிளாஸ்ல உள்ள ஒரு பிள்ளைமா. அதையே ஒரு மாதிரி இக்கு வச்சு பேசுன மாதிரி இருக்குவே. சுபீனுக்கு ஃப்ரெண்டா? ஐய பெரியம்மா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் தான். எங்க கிளாஸ் பிள்ளை தான். ஆனாலும் ஒரு மாதிரி சொல்லி சிரிக்காலல அதான் கேட்டேன். ஒண்ணு இல்லம்மா. ஏதோ இருக்கு விட்டி சொல்லதான் மாட்டேங்கறியே சிரிக்கிறதுலே தெரியுது. ஏமா நீங்க இப்போ ஒண்ணு நினைச்சிருக்கீங்களா அதுதான். அப்படியே சுபி இந்த வேலையில நம்ம குடும்பத்துக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டேன். எல்லாம் நல்லா தான் இருப்போம் பாசமா தான் இருப்போம். ஆனா இப்படிப்பட்ட காரியம்லாம் ஏதாவது வீட்ல நடக்கட்டே காதை பிடிச்சு முறுக்கி கையில எடுத்துறோம் பாத்துக்க. அம்மா பயங்கர டெரர் தான் போல எங்க பெரியம்மா. இவ்வளவு நேரம் ஏன் மொவையும் பேசிட்டு இருந்தது இப்படி சொல்லியாவே. பாத்தியல உங்க பெரியம்மையே இப்ப மாதிரி தெரிஞ்சுக்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஏத்தே ஓ இது என்னது ஜூஸா? ஆமாதே கடையில போய் மேங்கோ ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். எப்ப கடைக்குலாம் போனேன் கோடி போன மாதிரி இல்ல. பெரத்தோடியோட போனேன். பைக் அங்கதான் நின்னுச்சு. அப்படி பெரத்தோடியோட போய் வாங்கிட்டு அந்தால உள்ளோடி வந்து எல்லாத்தையும் ஊத்தி எடுத்துட்டு வரேன். எடுத்துக்கிடுங்க. என்ன இதோட முடிச்சிர கூடாது. பூமாரி ரிசல்ட் வந்தோனே ட்ரீட் வைக்கணும்னு. அவ்வளவுதானே வச்சிருவோம். எப்பா எல்லாரும் ஒவ்வொண்ணா சொல்லித பார்த்தா எனக்கு தான் வயித்த கலக்குது. என்ன வேணும் சந்தியா உனக்கு? என்ன கேட்டாலும் வாங்கி தந்துருவீங்களா? சொல்லு. காஜு கட்லி வேணும்னே. அவ்வளவுதானே வாங்கி தந்துறியே. என்னது அப்படினா? என்னத்தலாமோ சொல்லுவ இந்த பிள்ளை. ஏமா முந்திரி பருப்பு இருக்குல அத அரைச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சிருக்கமே. அந்த இப்படி இப்படி ஒரு டைமண்ட் ஷேப்ல எல்லாம் இருக்கும் தெரியுமா? மேல சில்வர் மாதிரி ஒட்டி ஒட்டி இந்த கடையில பேக்கரியில எல்லாம் வச்சிருப்பாவல. ஆமா அது விலை கூடுதலா இருக்கு மேடி. அதனால தான் கேக்கேன் அண்ணன்ட்ட. உங்ககிட்ட கேட்டா கிடைக்காதுல. அத இது ட்ரீட்ன்ட்டு அண்ணன்ட்ட கேட்றுவேன். பாரு இந்த பிள்ளைய. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முத்துக்குமாரே. நம்ம பூமாரி நல்ல மார்க் எடுத்தாலே போதும். அது கண்டிப்பா எடுத்துட்டு வாத்தே கவலைப்படாதீங்க. ஏமா எவ்வளவு பேர் நம்மள நம்பிட்டு இருக்காங்க. இந்தாங்க எடுத்துக்கிடுங்க. அங்க வந்திருக்கான்வல பைக்களுக்கு முதல்ல குடு. நீங்க முதல்ல எடுத்துக்கிடுங்க அதுக்கு அப்புறம் குடுக்கேன். நீ சொன்னா கேட்க மாட்டா. சரி எடுத்துக்கிடேன். மக்களே குடிக்கிறியா? இல்லம்மா நீங்க குடிங்க. அண்ணே கொண்டு வருவோம்ல நான் குடிச்சுக்கிடேன். சரி சரி. இந்தாங்கப்பா எடுத்துக்கிடுங்க. தேங்க் யூ நே. சர்மீனா எடுத்துக்க. சரி நே. சந்தியாளுக்கு பூமாரிக்கு எடுத்துட்டு வரேன். என்ன எனக்கு இப்ப வேண்டாம். ரிசல்ட் வந்த பிறகு குடிப்பேன். ஏடி எப்படி ரிசல்ட் இப்ப போட்டுறப்பாவ. அதுக்கு பிறகு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கணும்? பேசாம குடி. நல்ல ரிசல்ட் தான் வரும். இந்தாங்க வாங்கிக்கிடுங்க. என்ன குடி. சரி நே. உனக்கு எடுத்துட்டு வானே. நான் குடிச்சுக்கிட்டேன் பரவாயில்ல. நீங்க எல்லாரும் குடிங்க. முத்துக்குமார் வந்து உட்காருமா. எத்தே அம்மா இப்போ வந்துருவாவ. நான் கொஞ்சம் தோட்டத்து வர போயிட்டு வரேன். அப்பா முந்தியே அங்க போனவல்ல. கொஞ்ச நேரம் நான் போய் பாத்துக்கிட்டேன். அப்படியேம்மா. சரி அப்ப போயிட்டு வா. சரி தே. எடே நீங்களா இருங்கன்னு நான் போயிட்டு வந்துருவேன். சரி சரி. யார் போன் அடிக்க? தனலட்சுமி அத்தை. அத்தை சொல்லுங்க. லட்சுமி நீ முருங்கக்காய் கொண்டு வந்திருக்கா? எங்க வீட்டு பக்கம் வராம போயிட்டியோ? ராதாக்கா வீட்ல எல்லாம் கொடுத்திருக்கா. இப்பதான் அவிய சொன்னாவ. எத்தனை வந்தனே. உங்க வீடு பூட்டி கிடந்து. வர என்ன செய்ய? தட்டி பார்த்தே உள்ள யாரும் இல்ல. சரி அந்தால வருவோன்னு வந்துட்டேன். எங்க போயிருந்தீங்க? நம்ம ஊரு கோயிலுக்கு தாமா போனேன். உன் பிள்ளைய வர கோயில்ல வச்சு பார்த்தனே. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் மத்துக்க. என் பேரே வந்திருக்க லட்சுமி. அவனுக்கு இந்த கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு கொடுத்தா நல்லா பிடிக்கும் பத்துக்க. நான் வைக்கிறது மாதிரி மீன் குழம்பு செய்யணும் இருக்கே. அதுலயும் 2 முருங்கைக்காய போடணும். ஒரு 5 முருங்கைக்காய் கொண்டு வா லட்சுமியா. ஐயக்க முருங்கைக்காய் அவ்வளவு தீந்துட்டேக்க. அவ்வளவு வித்துட்டே. நான் என்ன ஒரு 1 மணி போல கொண்டுட்டாதே. தோட்டத்துல தான் போய் பறிச்சு எடுத்துட்டு வரணுதே. 1 மணிக்கு நீ வந்து நான் எப்ப மாதிரி குழம்பு வைக்கிறது? என்னக்க? அப்படியா? சரி லட்சுமி அப்ப நீ 1 மணி போல கொண்டு வா. இப்போ இவி வச்சிருக்க முருங்கைக்காய் வாங்கி நான் குழம்பு வைக்கேன். 1 மணிக்கு கொடுத்துருனே. நான் அதை அவியலுக்கு கொடுத்துறேன். சரி தே அப்படி வேணா மாத்திக்கிடலாம். வச்சிரட்டா? ஆட்டாட்டு பை. அவ தோப்புல உள்ள முருங்கைக்காய் நல்ல டேஸ்டா இருக்கும் பத்துக்க ராதா. அதான் அங்க கேட்டேங்க. என்ன லட்சுமி முருங்கைக்காய் கேட்காவல? ஆமாக்க எல்லாம் வித்துட்டேன். இந்த தனலட்சுமி அத்தை இப்போ வந்து முருங்கைக்காய் இருக்கான்னு கேட்காவ. அவிய பியாரி வந்திருக்கானா? அவனுக்கு முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு சாம்பார்லாம் வச்சு கொடுக்கணுமா? அருணி
இன்னொருக்கா கூட பாரு 12:30க்கு இப்ப போட்டாலும் போட்டுருப்பாவே. பாக்கேமா. என்ன பூமாரியோ ரிசல்ட் வந்துட்டா? நான் அதானே பாத்துட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம் வெப்சைட் ஓபன் ஆவான்னு பாக்கேன். என்ன ஓபன் ஆயிட்டு? என்னன்னு பாரு. கடவுளே என் பிள்ளை பட்ட கஷ்டம் எதுவும் வீணா போயிட கூடாது. எப்படி இருந்து படிச்சான்னு நான் தான் பாத்துட்டு இருந்தேன். கடவுளே கடவுளே. என்ன கேக்கு பூமாரி? என்ன அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் அப்புறம் கேட்டாச்சா? எல்லாத்தையும் போடு. அப்பா பயமா இருக்குனே. பயப்படாம போடு. பூமாரி ஒண்ணு இல்ல போடு போடு. ஃபர்ஸ்ட் வந்திருப்பா பாரு. இவ்ளோ வேற. கொஞ்சம் இருங்கல. ஐயோ எப்படியாவது ஃபர்ஸ்ட் வந்தறணும் பிள்ளை. எல்லாம் போட்டுட்டேனே. சப்மிட் கொடுக்கேன். குடு குடு. எப்பா நெஞ்சு படபடன்னு அடிக்குவே. வந்துட்டா பூமாரி? என்ன மார்க்கு? அவ சிரிச்சிட்டு தான இருக்க. நல்ல மார்க் தான். இது எத்தனை? என்ன 692. பூமாரி வாழ்த்துக்கள் செல்லமே. மக்களே இது நல்ல மார்க் தானே? ஆமா ஏமா 720க்கு 692 எடுத்துக்கா. பரவாயில்லையே. சூப்பர் பூமாரியா. வாழ்த்துக்கள் பூமாரி. இவ்வளவு பெரிய படிப்பாளி கூட நாங்க இருக்கோம்னு நினைச்சாலே பெருமையா இருக்கு எங்களுக்குலாம். ஏமா அப்படி சொல்லிட்டு வரேன். சரி மக்கா. வாழ்த்துக்கள். சொன்னோம்ல பயப்படாம இரு. எப்படி நீ நல்ல மார்க் எடுப்பான்னு சொல்லி. செம்மையா எடுத்துட்டா. ஆமால எனக்கே நம்ப முடியல. உனக்கு எப்படி நம்ப முடியும்? எப்பவுமே நீ டாப் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பூமாரி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு பூமாரி. थैंक यू ஜெனி. थैंक यू ஜெய். இருக்குது பூமாரி. இனி டாக்டர் பூமாரி தான். மக்களே நல்ல காலேஜ்ல இடம் கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைச்சிருமே. கோச்சிங் படிக்கலாமே. அங்கோல சார் சொன்னவ 650க்கு மேல எடுத்தலே ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம தமிழ்நாட்டுல டாப் காலேஜ்ல கிடைச்சிருந்தனவே. அப்படியே மக்கா. உங்க சார்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிரு. சொல்லேமா. பூமாரிமா உனக்காக அத்தை வேண்டாத நாள் கிடையாது. உங்க அம்மா இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்காளோ அந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் இருக்குது. ஆனா எப்படி வெளி காணிக்கதான் தெரியல. வாழ்த்துக்கள் மக்களே. இன்னும் நீ பல உயரங்களை அடையணும். ஒன்னே மாதிரி ஒரு நல்ல பிள்ளைல உலகத்திலே பார்க்க முடியாது. நான் என் பிள்ளைகள்கிட்டே அடிக்கடி சொல்லுவேன் பூமாரி மாதிரி இருங்கட்டின்னு. வீட்டுல என்ன வேலை சொன்னாலும் செய்யா. அதோட சேர்த்து நல்லா படிக்கையும் செய்யா. அம்மைக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கா. காலையிலே எந்திரிச்சு சோறு வாங்கிட்டு மாடு வேலை பார்த்துட்டு பள்ளியிடத்துக்கு போய் வந்துட்டு. ஆனாலும் நீ படிச்சதெல்லாம் சும்மாயா? ஆமாட்டே எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை எடுத்துறணும்னு நினைச்சேன். ஒரே இதுல கிளியர் பண்ணிட்டேன். அதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்த்தாலே எங்களுக்குலாம் மோட்டிவா இருக்குது. தேங்க் யூ அக்கா. சரி நீ போ போய் சொல்லு. சரிமா. இது எங்க போனா? ஏதே ஒரே நிமிஷம் எங்க சார்ட்ட மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். சரி மக்களே சொல்லு சொல்லு. பாத்தியாடி பிள்ளைய அவள மாதிரி இருங்கடி. நல்லா படிங்க. ஒரு நாள் அவ வீட்ல சும்மா இருந்து வெட்டியா ஃபோன் பார்த்ததா பார்த்ததே இல்ல. அவள பார்க்க நேரம்லாம் புக்கும் கையுமா தான் இருப்பா. இன்னைக்கு பாரு டாக்டருக்கு ஃப்ரீயா படிக்க போறா. அவ அம்மைக்கு ஒரு கவலை இல்ல இனி. சரி சரி அப்படியே நீ குத்தி காமிச்சிட்டே இருக்காதுங்க. ஒவ்வொருத்தவையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாவ. அது அம்மைக்கு தெரியும். உன்னை ஒண்ணு குத்திலாம் காணிக்கல. உனக்கு படிக்கக்கூடிய திறமை இருக்குது. ஆனா அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அததான் சொல்லேன். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன் அன்னைக்கு. ஏல நம்ம பக்கம் திரும்ப முன்னாடி ஓடிடுவோமா? ஆமா மார்க் கேட்டாச்சுல போயிருவோமல. சரியில்ல. இல்ல என்ன சோறு போட மாதிரி உட்கார்ந்திருக்கா? எந்திரி வா. வீட்டுக்கு கிளம்புவோம். வாரி வாரி. இருக்காண்டால. தெரியுமா? என்ன மக்கா? வீட்டுக்கு போறட்டாச்சல? ஆமா தெரியுமா போயிட்டு வரேன். எங்க நேரா வீட்டுக்கு இல்ல வேற எங்கயா சுத்த போறியா? கொஞ்ச நேரம் அப்படி இப்படி எங்கயா விளையாடிட்டு அதுக்கப்புறம் போவேன் தெரியுமா? எத்தனை மணிக்குல வீட்டுக்கு போவா? மத்தியானம் சாப்பிட்டு 2 மணிக்கு போயிருவேன். சரி சரி அதுக்குள்ள போயிருக்கணும். அம்மிட்ட ஃபோன் பண்ணி கேப்பேன்னு. வீட்டுக்கு போகாம சுத்திட்டு கிடக்காத. அவ அங்க கடையில இருப்பா. நீ வரதும் தெரியாது போறதும் தெரியாது அவளுக்கு. உன்னை நம்பி தானே அம்மா போறா வேலைக்குலாம். அம்மைக்கு உண்மையா இருக்கணும் மக்களே. சரி தெரியுமா? பூமாரி ஏல அவிய சார்ட்ட ஏதோ பேச போனாவா? ஆமா சார். பிசிக்ஸ்ல வந்து 172, கெமிஸ்ட்ரியில 170, பயாலஜில 350. ஆமா ஆமா சார். அப்படியா? 12 பேரா? சரி. ஐயோ கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ். பரவாயில்ல பரவாயில்ல. நான் இதே வந்துடுமான்னு நினைச்சேன் சார். நீங்க சொல்லி தந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க் யூ சார். சரி. ஓகே சார் வச்சறேன். என்ன வரட்டாச்சு? ஆமா போயிட்டு வரோம். அப்படியே ஆமா நீ தானே நம்ம தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்டா இருக்கோம். இல்ல ஒரு பிள்ளை 700 எடுத்துருக்கா. 690க்கு மேல எடுத்ததே 12 பேரா. அதுல நானும் ஒண்ணா. வாவ் சூப்பர் பூமாரி. பாரு பிள்ளைனா இப்படி இருக்கணும். ஐயோ தெரியாம வந்துட்டேன். சரி பூமாரி பாப்போனே டாக்டர். காலேஜ்ல சீட் கிடைச்சோன்னு சொல்லு எந்த காலேஜ்னு. எப்படி நல்ல டாப் காலேஜ்ல இடம் கிடைச்சிரும். கண்டிப்பா சொல்லுங்களா? சரி சரி பை. சரி. உட்காருங்க டாக்டர். எக்க நீ பூமாரினே கூப்பிடு. எப்பனாலும் நான் பூமாரி தான். ஆனாலும் எங்களுக்கு அப்படி கூப்பிடுறதுக்கு வராது. என்ன நோயினாலும் நீங்க பூமாரிட்ட போனா போதும். ஐயாத்தே உங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாதுதே. 100 வருஷத்துக்கு மேல நீங்க நல்லா இருக்கணும். கண்டிப்பா செல்லமே. ஏமா அப்படி சொல்லிட்டேமா. என்ன சொன்னா மக்கா? அப்படியேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டாவ. இன்னொரு அப்பாக்கு ஃபோன் அடி மக்களே. யாமா எதுக்கு? முருங்கக்கா படிச்சிட்டு வர சொல்லணும் பாத்துக்க. தனலட்சுமி பாட்டி கேட்டாவ. நான் வாண்ட சொல்லணும்னு இருந்தே நீ உடனே வந்துட்டா.
ஆமாமா அங்க போனேன் அப்பதான் இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தான் நானே பாத்துட்டு வந்துறேன்னு சொன்னவ அதான் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன் கரெக்டா பூமாரிக்கு ரிசல்ட் வந்துட்டு ஆமா அதான் அப்பட்ட சொல்லணும் பாத்துக்க முருங்கக்கா ஒரு 4-5 பறிச்சிட்டு வர சொல்லு பூமாரிட்டேயாவது கொடுத்து விட்டுறலாம் அவட்ட இது கொடுத்து விடணும் நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன் சரி அப்ப நீ கொண்டு கொடுத்துட்டு வா ஆட்டுமா அப்ப வரட்டு சரி மக்களே போன் பண்ணி சொல்லுவோம் பாட்டி இது யாரு என்ன வேணும் இல்ல பாட்டிட்டு இதை குடுத்துட்டு போ வந்தேன் முருங்கக்கா கேட்டிருந்தாவா அம்மிட்ட ஓ என்கிட்ட தாங்க பாட்டி உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆமா நீங்க யாரு நான் உங்க கிராண்ட்சன் சென்னையில இருந்து வந்திருக்கேன் ஓ சரி சரி இத குடுத்துட்டு 25 ரூபான்னு சொல்லிருங்க சரி யாரு இவங்கன்னு தெரியலையே பாட்டி யாரோ ஒருத்தங்க முருங்கக்கா கொடுத்தாங்க யாரோ ஒருத்தவில யாரு லட்சுமியா இல்ல பாட்டி ஒரு அண்ணே ஓ லட்சுமிக்கு மவனோ இந்தாங்க ஆமா லட்சுமி யாரு காலையில கோயில்ல வச்சு ஒரு பிள்ளைய பார்த்தோம்ல லட்சுமிக்கு மொவா பூமாரி அவிய அம்மா தான் லட்சுமி இது அவளுக்கு அண்ணே ஓ சரி சரி 25 ரூபா சொன்னாவ பாட்டி சில்லற வேற இல்லையே சாயங்காலம் பால் ஊத்தும் போது தருவாவலான்னு சொல்லிருமா சரி சொல்லு இப்போ பாட்டிட்ட சேஞ்ச் இல்லையா ஈவினிங் நீங்க பால் ஊத்த வரும்போது தருவாங்களாம் ஓ சரி சரி நீங்க பூமாரியோட அண்ணாவா ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் பூமாரிய இல்ல ஒரு நாள் பால் ஊத்த வரும்போதுதான் பார்த்தேன் இன்னைக்கு கோயில்ல வச்சும் பார்த்தேன் போன தடவை வரும்போது 12th நல்ல மார்க் எடுத்திருக்கிறதா பாட்டி சொன்னாங்க இப்போ என்ன படிக்கிறாங்க நீட்டுக்கு படிச்சிட்டு இருந்தா இன்னைக்குதான் ரிசல்ட் இப்பதான் ரிசல்ட் வந்துச்சு பாத்துட்டு இங்க வாரேன் ஓ என்ன மார்க் 720க்கு 692 எடுத்திருக்கா அட கடவுளே அவ்வளவு மார்க்கா செமையா படிப்பாங்களோ நல்ல படிப்பா ஓ சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிருங்க உங்களை அவளுக்கு தெரியுமா அதான் 2 தடவை பாத்துருக்கோம் அருண் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னான்னு சொல்லுங்க தெரியுமான்னு தெரியல இல்லன்னா தனலட்சுமி பாட்டிக்கு பேரையும் சொல்லுங்க இப்படி ஒரு வில்லேஜ்ல இருந்து இவ்வளவு படிச்சு இப்படி எல்லாம் நல்ல மார்க் எடுத்தோம்னா ஐயோ யோசிச்சே பார்க்க முடியல நான் சென்னையில இருந்துலாம் ஃபர்ஸ்ட் வரும்போது இங்க வில்லேஜ்ல உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் சரியா படிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு சிட்டி மாதிரி இங்க எஜுகேஷன் எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி யோசிச்சேன் ஆனா போன வாட்டி இங்க பூ மாதிரியே பார்த்துதான் இம்ப்ரெஸ் ஆனீங்களா ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல இங்க இருந்தும் இவ்வளவு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கலாம் இப்படி டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் வரலாம் இப்போ என்னன்னா இவ்வளவு மார்க் எப்படி இதுவும் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நல்ல மார்க்கா தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா சரி நான் அவகிட்ட சொல்லிடுறேன் ஓகே நீங்க என்ன படிக்கிறீங்க நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் இப்ப நான் 2 மந்த் ஆகுது ஒரு கம்பெனில இப்பதான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அதான் பாட்டிக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லையா சரி இங்க இருந்துட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் ஒரு 2 to 3 மந்த் இருந்துட்டு அப்புறம் கிளம்பிடணும் ஓ பரவாயில்ல பாட்டியை நல்லா பாத்துக்கிடுங்க சரி 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 நான் போயிட்டு வரேன் ஓகே